நம்ம கிட்ஸ் கார்ட்டூன் சேனலுக்கு உங்கள வரவேற்கிற இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டூன் கதை தான் பார்க்க போறோம். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கதையை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில வியாபாரம் செய்ய பொருள்கள் வாங்க விஜயன் என்ற வணிகர் வெளியூருக்கு போனார். அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அடர்ந்த காட்டை கடந்துதான் போகணும். அந்த காட்டுல திருடர்கள் அதிகமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு பயந்துக்கிட்டே போனார் விஜயன். காட்டுக்குள்ள கேள்விப்பட்டு பயந்துக்கிட்டே போனார் விஜயன். காட்டுக்குள்ள போகும்போது முகிலன் என்ற மற்றொரு வணிகரும் அந்த காட்டு வழியே வந்தார். நீங்க கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசுறதுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரியும் இருக்கு. அதே நேரம் பாதுகாப்பாக 500 வெள்ளிக்காசுகளும் 25 தங்க காசுகளும் கொண்டு வந்திருக்கேன் என்று சொன்னான் விஜயன். நான் வெறும் 100 வெள்ளிக் காசுகள் மட்டுமே கொண்டு வந்துள்ளேன் என்றான் முகிலன். தானே விஜயன் கொண்டு வந்த அளவு காசு முகிலன் கொண்டு வரவில்லை. அதனால விஜயனை பார்த்து முகிலனுக்கு பொறாமை ஆயிடுச்சு. இவ்ளோ காசும் நமக்கு கிடைச்சா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு முகிலன் நினைச்சான். அப்போ தூரத்தில இருந்து டக் டக் அன்னு குதிரைகள் வர்றா சத்தம் கேட்டுச்சாம். உடனே முகிலன் விஜயனை பார்த்து, உன்கிட்ட இருக்கிற எல்லா காசுகளையும் என்கிட்ட கொடு. 2 வெள்ளிக்காசை மட்டும் வச்சிக்கோ. நீ கொடுக்கறதையும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு மரத்தில ஏறி ஒளிஞ்சிக்கிறேன். திருடர்கள் வந்தா அந்த 2 வெள்ளிக்காசை மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் இங்க ஒளிஞ்சி இருக்கிறத யாருக்கும் சொல்லாதே. அவங்க போன பிறகு நாம எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு தைரியமா போகலாம் அப்படின்னு சொன்னான். விஜயனும் சரி என்று சொல்லி முகிலன் சொன்னபடியே செய்தான். திருடர்கள் வந்து கேட்டபோது, ஐயா, நான் ஒரு ஏழை. பக்கத்து ஊரில் உள்ள எனது உறவினரை பார்த்து கொஞ்சம் பணம் கடன் வாங்கி வரலாம் என்று நினைத்து சென்று கொண்டிருக்கிறேன். என்னிடம் 2 வெள்ளிக் காசுகள் மட்டுமே உள்ளன என்றான் விஜயன். திருடர்களும் பாவம் இவன் ஏழ்மையானவன் என்று நினைத்து விஜயனிடம் எதையும் வாங்காமல் விட்டுச் சென்றனர். குதிரைகளின் சத்தம் முழுவதுமாக மறைந்த பிறகு முகிலன் மரத்திலிருந்து இறங்கி வந்தான். ரொம்ப நன்றி முகிலா. சரி, நான் உன்னிடம் கொடுத்த காசுகளை தருகிறாயா என்று விஜயன் கேட்டான். பேராசை பிடித்த முகிலனோ, என்ன விளையாடறியா? நீ என்கிட்ட எப்போ காசு கொடுத்த என்று கேட்டதும் விஜயனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சாம். என்னப்பா இப்படி சொல்ற? திருடர்கள் வர்றாங்கன்னு நீதானே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு மரத்தில ஏறி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ இப்படி மாத்தி சொல்றையே என்று பயத்துடன் கேட்டான் விஜய். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒளிந்து கொண்டிருந்த 2 திருடர்களும் திடீரென்று இவர்கள் எதிரில் வந்தனர். ஓ, இதுதானா விஷயம்? டேய், நீ மரத்திலையா ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த? மரியாதையா உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடிப்போயிடு. இல்லைன்னா இந்த கத்தியால உன்னை குத்திடுவேன். பயந்து போன முகிலன் ஒளித்து வைத்திருந்த அனைத்தையும் திருடர்களிடம் கொடுத்து விட்டான். அதை வாங்கிய திருடர் தலைவன் விஜயனை பார்த்து, நடந்த எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். உன் கூட வந்தவன் உன்னை ஏமாற்றிய போதும் நீ மிகவும் பொறுமையாய் இருந்தாய். உன் பொறுமைக்கு வெகுமதியாய் இது எல்லாவற்றையும் நீயே எடுத்துக்கொள் என்று கூறி விஜயனிடம் அனைத்தையும் கொடுத்தனர். பேராசைப்பட்டதால உன்னோட காசையும் நீ இழந்து விட்டாய் என்று முகிலனிடம் கூறி விட்டுச் சென்றனர். இத போல வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.